எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு தோல்வியிலே படுதோல்வியை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம், உண்மை, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனா இந்த தோல்வியை தானே சந்திச்சுட்டு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். இன்று அவர் இல்லை என்று மறுக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருப்பார். இல்லை என்றாலும் அவருடைய கண்ணசைவிலே ஆட்சி அமைந்திருக்கும். அதை தடுத்தது யார்? அதை கெடுத்தது யார்? பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதிப்போம், கலந்தாலோசிப்போம், நல்ல முடிவு எடுப்போம். பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு தோல்வியிலே படுதோல்வியை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த தோல்வி என்பது ஏதோ இந்த தேர்தலில் மட்டும் வந்த தோல்வி அல்ல. இது 2019ஆம் ஆண்டு இருந்து தொடர் தோல்வியை 2 நாடாளுமன்றம், 2 சட்டமன்றம் மற்றும் பல்வேறு இடைத்தேர்தல்களே தொடர் தோல்வியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வருகிறது. தோல்விக்கு தோல்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது இந்த இயக்கத்திற்குடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய வேண்டும், கலந்தாலோசிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் எப்படி வெற்றி பாதைக்கு கொண்டு வர வேண்டும், இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், புத்துயிரூட்ட வேண்டும், இளைஞர்களை இந்த இயக்கத்தில் இணைத்து வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று காரணத்திற்காக நாங்கள் எல்லாம் இந்த தோல்விக்கு பிறகு கோரிக்கை வைத்தோம். பற்றி கலந்தாலோசிக்க வேண்டும் என்று சொன்னோம். நாம் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியாது. பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அன்றைக்கு வைத்த போது அதை நிராகரித்தார், ஏற்றுக்கொள்ள மறுத்தார், செவி கொடுக்க மறுத்தார். அது மட்டுமல்ல, அன்றைக்கும் சொன்னோம் இதை நாம் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னோம். அதை மறுத்துவிட்டு அன்றைக்கு தலைமை கழகத்திலே ஒவ்வொரு மாவட்ட கழகமாக கூட்டி அன்றைக்கு அதை திசை திருப்பினார். தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்யப்படவில்லை. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஆய்வு செய்யப்படவில்லை. இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்க மறுத்த காரணத்தால், விலகியவர்களை சேர்க்க மறுத்த காரணத்தால், வலிமையான ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்தாத காரணத்தால், வலிமையான ஒரு கூட்டணியை அமைக்க மறுத்த காரணத்தால், உதாசீனப்படுத்திய காரணத்தால் நாங்கள் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும், இன்று அவரோடு இருக்கிற நிர்வாகிகளும் ஆகட்டும், இங்கு இருக்கிற நிர்வாகிகளாகட்டும், எல்லோரும் சொன்னோம் வலிமையான கூட்டணியை வையுங்கள், அமையுங்கள். இன்றைக்கு நமக்கு தேவை தமிழக வெற்றி கூட்டணியோடு கூட்டணி வையுங்கள் என்று அத்தனை பேரும் சொன்னோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். இன்று அவர் இல்லை என்று மறுக்கலாம், ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை அதுதான். அவர்களை கூட்டணி பேச வந்தவர்களை உதாசீனப்படுத்தினார். கூட்டணி எப்படியெல்லாம் அமையக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசி அவர்களை வெளியேற்றுவதிலே குறியாக இருந்தார். தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் சேர்ப்பதற்கு அவருக்கு மனமில்லை. அதை 1/2% கட்சி என்று சொன்னார். இப்படி சொன்னால் எந்த கட்சி ஏற்றுக்கொள்ளும், தாங்கிக் கொள்வார்கள்? அவர்களையும் வலுக்கட்டாயமாக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இப்படி யாரையுமே அரவணைக்காமல், டாக்டர் கிருஷ்ணசாமி இப்படி யாரையுமே அரவணைக்காமல், நான் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள் என்ற மனநிலையில் யாரையுமே அரவணைக்காமல் இயக்கத்திலே விட்டு சென்ற இந்த இயக்கத்திற்காக ஒரு காலத்தில் பாடுபட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் தவறு செய்திருந்தாலும் அவர் திருந்தி நான் இந்த இயக்கத்திலே வருகிறேன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் OPS சொன்னார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்னால் கூட சொன்னார், என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு உறுப்பினராக என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். நான் சேர்க்க மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் அந்த 4 பேரை நான் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார். இப்படி ஆனால் இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். எப்போது? கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். என்ன சொல்லுகிறார் அந்த அறிக்கையிலே? இன்று வரை இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அவர்கள் திருந்தினால் தாய் உள்ளத்துடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியும். அவர்களின் வழிகாட்டலின்படியே இன்று நாம் செயலாற்றி வருகிறோம். அப்படியா செயலாற்றுறீங்க? இன்றைக்கு தனக்கு
தன்னுடைய பொறுப்புக்கு பாதிப்பு வருகிறது என்ற உடனே தவறு செய்தவர்கள் திருந்தி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார். இது ஏன் கடந்த காலத்திலே செய்திருந்தால், இருந்தவர்களை இணைத்திருந்தால், ஒருங்கிணைத்திருந்தால் இந்த நிலைமை ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்று ஏற்பட்டிருக்கும்? இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருப்பார். இல்லை என்றாலும் அவருடைய கண்ணசைவிலே ஆட்சி அமைந்திருக்கும். அதை தடுத்தது யார்? அதை கெடுத்தது யார்? கெடுத்தது மட்டுமல்ல, மிகப்பெரிய இயக்கமான இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு படுதோல்வி அடைய செய்ததற்கு யார் காரணம்? எல்லாம் செய்துவிட்டு தங்களை நல்லவர்களைப் போல இன்றைக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏதோ துரோகம் செய்து விட்டதாகவும், நாங்கள் ஏதோ இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துவதாகவும் இன்றைக்கு செய்திகள் செல்கிறார். அன்றைக்கு நாங்கள் பேட்டி கொடுத்தோமே தவிர எங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நாங்கள் வரோம். நாங்கள் யாரை பற்றியும் குறை சொல்லல. இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பொதுச் செயலாளர் எடப்பாடியை பற்றியும் நான் எந்த குறையும் சொல்லவில்லை. அவர் செய்திருக்கிற தவறுகளை தான் நாங்கள் சுட்டி காட்டணும். தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையுமே தவறாகவோ விமர்சனம் செய்யவில்லை, இப்பயும் செய்யவில்லை, நாளைக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள், செய்ய மாட்டோம். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? எங்களை பற்றி, என்னை பற்றி, குடும்பத்தை பற்றி, உங்களுடன் இருந்தால் நான் நல்லவன், நான் இல்லை என்றால் நான் துரோகி, என்னை பற்றி விமர்சிப்பது, குடும்பத்தை பற்றி விமர்சிப்பது, இதுதான் உங்க தலைமை பதவிக்கு தகுதியா? எங்களுக்கு பேச தெரியாதா? பேச வேண்டும் என்றால் எல்லாம் பேசலாம், ஆனால் நாங்கள் பேச மாட்டோம். எங்களுக்கு தேவை அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், ஒற்றுமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதிப்போம், கலந்தாலோசிப்போம், நல்ல முடிவு எடுப்போம். பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் இன்றைக்கும் இந்த நிலை, இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதியுங்கள், பேசுங்கள், முடிவெடுங்கள். ஆனால் இன்றைக்கு என்ன பத்திரிகைகள் மூலமாக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ன சொல்லுகிறார்? நான் பேசி தீர்த்து கொள்ளலாம், ஏதோ உயிர் மீது தவறில்லாதது போலவும் குறையில்லாதது போலவும் நாங்கள் ஏதோ தவறு செய்து விட்டதை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார். நாங்கள் தயார், முதல் நான் அன்றையிலிருந்தே சொல்கிறோம், நாங்கள் தயார் தயார் தயார், பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். பொதுக்குழுவை கூட்டுங்கள், நாங்கள் வருகிறோம், எங்கள் கருத்தை சொல்லுகிறோம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாற்று கருத்தாக இருந்தாலும் சொல்லுங்கள், எங்களுடைய மாற்று கருத்தையும் சொல்கிறோம். எது நியாயமோ பொதுக்குழுவிலே பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பத்திரிகையின் வாயிலாக நான் சொல்லுகிறேன், தமிழகத்தில் இருக்கிற கோடான கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்வது, நாம் எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள், மாண்புமிகு அம்மாவுடைய பிள்ளைகள். நம்முடைய நோக்கம் மீண்டும் தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆள வேண்டும், வலிமையான ஒரு இயக்கமாக வர வேண்டும். இதே காரணத்துக்காக தான் சொல்கிறோம், எல்லோரும் ஒருங்கிணைப்போம், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். பொதுக்குழுவை கூட்டுங்கள். ஆனால் என்ன நடக்கிறது? பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொன்னால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இன்றைக்கு சொல்கிறார், பேசலாம் என்று சொல்கிறார், பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஆனால் ஒரு பக்கம் பேசலாம் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் கட்சியில் இருந்து அனைவரும் நீக்குகிறார். இதுவரை 31 மாவட்ட செயலாளர் பதவிகளை நீக்கி இருக்கிறார், விடுவித்திருக்கிறார். இன்னும் என்ன சொல்லுகிறார்? யாராவது கையெழுத்து போட மறுத்தால், அவர்கள் கேட்கிற மறுத்தால் உங்களுடைய பதவி பறிக்கப்படும், அங்கே கையெழுத்திட்டால் உங்கள் பதவி பறிக்கப்படும். இப்படி அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி இன்றைக்கு கட்சிக்காரர்களை மிரட்டி உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள். இப்படி அச்சுறுத்தலே வச்சிருந்தால் ஒரு கட்சி எப்படி வளரும்? அன்பா பாசமாக அரவணைத்து செல்ல வேண்டும், தொண்டர்களையும் நிர்வாகிகளும் அரவணைத்து செல்ல வேண்டும், தட்டி கொடுத்து செல்ல வேண்டும், பாசத்தோடு செல்ல வேண்டும். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? உன் பதவி எடுக்கப்படும், நீ நீக்கப்படுவாய், மிரட்டப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். பார்த்தீர்களா? 37 பேர் பதவிகளை நீக்கி இருக்கிறோம். ஒரு இயக்கத்திலே பிளவுபட்டால் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. பிளவு என்ற ஒரு நிலைமை வருகிற போது என்றைக்கு அந்த கருத்து வேறுபாடு வருகிறதோ, என்றைக்கு அந்த பிளவு அதிகாரப்பூர்வமாக வருகிறதோ, அன்றைய தேதியில யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த பொறுப்பில் இருக்கிறவர் தான் நீதிமன்றத்துக்கும் பிரமாண பாத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும். தேர்தல் ஆணையத்திலும் அபிடேவிட்ல அவர்கள் தான் கையெழுத்திட வேண்டும். இப்போது 31 மாவட்ட செயலரை விடுவித்து விட்டு 31 மாவட்ட செயலரை போட்டிருக்கிறார்களே, நாளை தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு வந்தால், நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தால் நாங்கள் தான் கையெழுத்திட வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற யார் கையெழுத்திட்டாலும் செல்லாது செல்லாது செல்லாது.
அது ஒரு செல்லாத நோட்டு. ஏனென்றால் அதற்கு உதாரணம் வேறு யாரையும் கேட்க வேண்டாம். இவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் ஆணையத்திலே வழக்கு நடைபெற்ற போது தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுல பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர் யாருக்கு இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்கப்பட்ட போது எந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டது தெரியுமா? 5/12/2016 அம்மா இறந்த தேதி. ஆனால் பிப்ரவரி 17ஆம் தேதி தான் 17ஆம் ஆண்டு தான் அதிகாரப்பூர்வமாக சண்டை வருகிறது. ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும். இவர் 500 பேரை நீக்குகிறார், அவர் 500 பேரை நீக்குகிறார். இவர் 500 பேரை நியமிக்கிறார், அவர் 500 பேரை நீக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. முந்தைய பொதுச் செயலாளர் உங்களுக்குள் ஏன் பிளவு ஏற்பட்டது? என்ன காரணம்? அதற்கு காரணம் மாண்புமிகு அம்மா இறப்பு. அந்த இறந்த தேதியிலே 5/12/16 யார் மாவட்ட செயலாளர், யார் ஒன்றிய செயலாளர், யார் நகர செயலாளர், யார் பேரூர் செயலாளர், யார் பொதுக்குழு உறுப்பினர், யார் தலைமை கழக நிர்வாகிகளோ அவருடைய கையெழுத்து மட்டும்தான் செல்லும் என்று சொல்லி அவருடைய கையெழுத்தை பெற்று கொடுத்து அதில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் இன்றைக்கு நிலைமை. இன்றைக்கு என்ன நிலைமை? 4ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. 5ஆம் தேதி இவர் திமுகவோடு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. 4ஆம் தேதி 5ஆம் தேதியே திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சாமி சொன்ன உடனே கருத்து வேறுபாடு வருகிறது. 2 குழுவாக பிரிகிறது. இது ஒன்று. ஆனால் அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே தற்காலிக சபாநாயகத்திலே நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர் என்று மனு கொடுக்கிறார். இங்கே திரு வேலுமணி அவர்கள் என்னை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒரு மனுவை கொடுக்கிறார். ஆக அதிமுகவிலே 2 குழுக்கள் மனு கொடுக்கிறது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க வருது? 5ஆம் தேதி, அதிகாரப்பூர்வமாக 11ஆம் தேதி. அன்றைக்கு யாரெல்லாம் பொறுப்பில் இருந்தார்களோ அவர்கள் தான் தொடர்ந்து பதவிகளை நீடிப்பார்கள். ஆகவே நீங்கள் நீக்கியது செல்லாது, அமலுக்கு வராது. தமிழகத்தில் இருக்கிற ஒன்றிய நகர செயலாளருக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அச்சுறுத்துவதோ மிரட்டுவதோ எதற்கும் உதவாது. நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக இருங்கள். உங்களுடைய பதவி, நீங்கள் தான் ஒன்றிய செயலாளர், நீங்கள் தான் நகர செயலாளர், நீங்கள் தான் பேரூர் செயலாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விதியிலே விதி 19 கிளாஸ் 7 என்ன சொல்லுது? 5ல் 1 பாகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரிடம் கொடுத்தால் கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் இயக்கிய சட்ட விதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பொதுச் செயலாளர் சொன்னதாக சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம், நீங்களே தொடரலாம், கூட்ட வேண்டாம், கூட்டக்கூடாது என்று கையெழுத்து பெறுகிறீர்கள். இது எதை காட்டுகிறது? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரே அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார், ஜனநாயக முறையிலே செயல்பட மறுக்கிறார், சர்வாதிகாரத்தனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லலாம்? ஒரு கருத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு என்பது இருக்கும், அதுதான் ஜனநாயகம். பேசவே கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது, எதிர்த்து பேசவே கூடாது, நான் சொல்வதுதான் சட்டம் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் இப்படி பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபக்கம் அனைவரையும் கட்சி பதவிகளை நீக்குகிறீர்கள், கட்சியை விட்டு நீக்குகிறீர்கள், பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என்று கையெழுத்து பெறுகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் நியாயம்? பேச வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக பேச வேண்டும், உண்மையான எண்ணம் இருக்க வேண்டும், மனம் இருக்க வேண்டும். மக்களுக்காக, தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடாது. சொல்லுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம், உண்மை, நாங்க ஏற்றுக்கிறோம். ஆனா இங்க தோல்வியே தானே சந்திச்சிட்டு இருக்கிறோம். அதுதானே இங்க பிரச்சனையே தானே. ஒரு தோல்வி இல்லை, 2 தோல்வி இல்லை, 3 தோல்வி இல்லை. தோல்வியை கூட சந்திச்சுக்கலாம், ஆனா அந்த தோல்வியை பற்றி நான் விவாதிக்கவே மாட்டேன்னா என்ன? நாங்க என்ன சொல்றோம்? தோல்வியை விவாதி. ஏன், என்ன காரணம்? விவாதிக்க தான் சொல்றோம், ஆனா நான் விவாதிக்கவே மாட்டேன். அது எந்த விதத்துல நியாயம்? எந்த வித ஜனநாயகம்? பதவி இல்லாமலும் மக்களுக்காக போராடும் இயக்கம், தேர்தலில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் இயக்கம். பாடம் கத்துக்கிற மாதிரி தெரியலையே. தோல்விகளை வெற்றியாக்கி ஆட்சியை பிடிக்கும் இயக்கம். ஆமா, எப்ப? புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும் தோல்வியை வெற்றியாக்கி காட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மா.
தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியை என்னுடைய தோல்விக்கு நான் தான் காரணம் என்று நேரடியாக ஒப்புக்கொள்கிற தைரியமுள்ள தலைவர், புரட்சி தலைவர் அம்மா. இங்கே தோல்வியும் ஒட்டுக்கொள்ளவில்லை, வெற்றியும் இல்லை, என்ன பக்குவம் இல்லை. ரோகம் செய்தவர்கள் எல்லாம் அதான் நான் உங்களை கேட்கிறேன், என்ன கேட்காதீங்க, அவரை போய் கேளுங்க. ஆகவே எங்களுடைய நோக்கம் வலிமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் உருவாக்கப்பட வேண்டும்.